நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பர்களே, நான் உங்க டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். இன்று முதல் நமது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் என்று அவர் சொன்னார். தயவு செஞ்சு கனவு காணாதீங்க. கனவு காண்பதால் என்ன பலன், என்ன பயன், ஏதாவது மாற்றம் ஏற்படுதா, நமக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுதா, அல்லது நம்ம நாட்டுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? ஒரு மாற்றமுமே ஏற்படுறதில்லை, ஏமாற்றம் தான் ஏற்படுது. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு கனவு? தயவு செஞ்சு கனவு காண்பதை நிறுத்திடுங்க. கனவு காண்பதை வேஸ்ட்டு. அதுவும் அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அவரை சொன்ன ஒரு பிராண்டை மட்டும் பிடிச்சிட்டோம். கனவு காணணுன்ட்டு கனவு மட்டும்தான் கண்டுட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் எது நினைப்பாகுது? கனவு நினைவானதானே கனவு காண்றதுக்கு. நமக்கு வெறும் கனவு மட்டும்தானே கண்டுகிட்டே இருக்கோம். அந்த கனவை நீங்கள் நிறுத்தணும்ல. முதல்ல அந்த கனவை நீங்கள் நினைக்கிறத விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நமது கனவு தாத்தா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார் தெரியுங்களா? ட்ரீம் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொன்னார். ஆம், கனவுகான், அந்த கனவை நீ எவ்வாறு அறுவடை செய்ய வேண்டும் என்று அழகாக பதிவிட்டிருந்தார். ஆனால் நம்மில் பல பேர் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? வெறும் வெற்று கனவுகளை மட்டும்தானே கண்டு கொண்டிருக்கின்றோம். வெற்று கனவுகளை வைத்து என்ன பண்ண முடியும்? வெறி எதுவுமே இல்லாமல் வெற்றிடமான வாழ்க்கை தானே நம்மகிட்ட இருக்குது. வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டுமென்றால் தானே கனவு வேணும். நீங்கள் வெறும் கனவை மட்டுமே காண்டுட்டு இருக்கிறீங்க. அது முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுறோம்? நான் நிறைய நேரம் தூங்குறேங்க. எதுக்கு? எனக்கு கனவு காணணும் அப்படிங்கிறதுக்காக தூங்குறேன்னு சொல்கிறோம். ஆனால் அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு என்னங்க? தூங்கும்போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தூங்கும்போதும் கனவு பண்ணுறோம், பகல் கனவும் கண்டுகிட்டே இருக்கிறோம். வெறும் கனவு மட்டுமே கண்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் எங்கே கிடைக்க போகுது? கனவு காண்பதை நிறுத்துங்கள். கண்ட கனவை நினைவாக்குவதற்கான செயல்பாடுகளில் இறங்க ஆரம்பியுங்கள் எனது அன்பர்களே, இளைஞர்களே. ஏன் அப்படி சொல்லிடுறேன்னா, அவர் ட்ரீம் அண்ட் கிராஃப்ட்னு சொன்னார். கனவு எப்படி காண வேண்டும், அந்த கனவை எப்படி உங்கள் வாழ்வில் நினைவாக மாற்ற வேண்டும் என்ற அருமையான தகவல்களை பதிவு செய்திருந்தார். நாம் அவர் சொன்ன முதல் வார்த்தையை தான் வைத்து கொண்டோமே தவிர இரண்டாவது வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அவ்வாறு அதை பயன்படுத்தாதங்காட்டிக்கு, செயல்படுத்தாதங்காட்டிக்கு அது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தையே கொடுக்கல. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதைய நம்ம முடிஞ்சளவுக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதாக இருந்தாலும் சரி, அறகுறையாக படிக்கிறது, அறகுறையாக பதில் சொல்கிறது, அறகுறையாக செயல்படுறது. அப்போனா என்ன? அறகுறையான வாழ்க்கை தான் அமையும். முழுமையான வாழ்க்கை வேண்டுமென்றால் முழுமையான செயல்பாடு வேண்டும். முழுமையான செயல்பாடு வேண்டுமென்றால் முழுமையான கனவு வேண்டும். அந்த கனவை நீங்கள் உங்களது குறிக்கோளாய், லட்சியமாய், வெறியாய் மாற்ற வேண்டும். சாக்ரட்டிஸ்கிட்ட ஒருத்தர் போய் ஒரு இளைஞர் கேட்டார், ஐயா என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, நான் எதுக்கு வாழ்கிறேன்னே தெரியலையா, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறார். உடனே சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்னா, அடுத்த நாள் வா, உனக்கு ஒரு சூத்திரம் சொல்லித்தரேன், அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு போனார். வரும்போது சாக்ரட்டிஸ் ஒரு ஆத்தங்கரையில் குளிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த இளைஞர் வந்தார். இளைஞனே வா அப்படின்னு சாக்ரட்டிஸ் ஐயா கூப்பிட்டு அந்த இளைஞனை தண்ணிக்குள்ளே இறங்க சொன்னார். இறங்கின இளைஞனை தண்ணிக்குள்ளே கொஞ்சம் குமிஞ்சு பாரு, சூத்திரம் தெரியுது அப்படின்னார். என்னது அப்படின்னு குமிஞ்சவரை நான் ஒரே ஒரு அமுத்திட்டாரு தண்ணிக்குள்ளே சாக்ரட்டிஸ் ஐயா. அந்த இளைஞர் வரதுக்கு முடியாமல் துடிச்சு அழுத்து பிடிச்சி மேலே வந்தான். என்னையா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லும் போது, அப்போது சாக்ரட்டிஸ் ஐயா சொன்னார், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எது உனது தேவையாக இருந்தது? மூச்சு. ஆமாங்க ஐயா, தெரிஞ்சுதா? எந்த இடத்துல எது உனக்கு தேவைங்கிறத முடிவு பண்ணுறையோ அப்போது தான் அந்த தேவையை நீ முடிவு செய்ய முடியும், வாழ்க்கையிலையும் அடைய முடியும். உன்னோட கனவு, உன்னோட லட்சியம், உன்னோட குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்படி சுவாசத்திற்காக, ஆக்சிஜனுக்காக என்னையும் மீறி எந்திரிச்சு நின்னையோ அதுபோல ஒவ்வொரு நொடியும் உனது குறிக்கோள் மேல் கவனம் இருக்க வேண்டும். அவ்வாறு கவனத்தை வைத்து நீ செயல்பட ஆரம்பித்தாலே போதும், உன் வாழ்வில் வெற்றி தேடி வரும். அப்படி வெற்றி தேடி வந்துச்சுன்னா நீயும் ஜெயிப்ப, உன்னை சார்ந்தவர்களையும் வெற்றி அடைய வைப்பாய். அப்படி வெற்றி அடைகிற மாதிரி வாழணும். அப்படி வாழணும்னு நினைச்சாவே போதும், வாழ்க்கை என்பது இனிமையாக மாறும் இளைஞனே அப்படின்னு சாக்ரட்டிஸ் ஐயா சொன்னார்.
அதையத்தான் நம்மளோட கனவு தாத்தாவும் சொல்கிறாரு. கனவு கண்டா மட்டும் பத்தாது, அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னா அதை நோக்கிய உனது 100% கவனமும் 100% செயல்பாடும் இருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செயல்பட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தடைக்கல்லும் படிக்கல்லாய் மாறும். உங்களை யாராவது தடுத்து நிறுத்தினாலும் அந்த தடையை மீறியும் செல்வீர்கள். எவ்வாறு ஒரு காட்டாறு வருதுன்னா அந்த காட்டாரை எது தடுத்தாலும் சரி அந்த காட்டாறு வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். குழியாக இருந்தாலும் ஓடும், மேடாக இருந்தாலும் ஓடும், மலையாக இருந்தாலும் ஓடும், முகடாக இருந்தாலும் ஓடும். அதோட தன்மை ஓடுவது, எது அதை இலக்கை அடைவது வரை. அதுபோலத்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இலக்கை அடையும் வரை எத்தடை வந்தாலும் சரி அத்தடையை உடைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செல்பவர்களுக்குத்தான் கனவு தேவை. அதை விட்டுட்டு வீண் பேச்ச, வெட்டி பேச்ச, தேவையில்லாத விஷயங்களை, எதிர்மறையான விஷயத்தை, சமுதாயத்திற்கு பயனில்லாத விஷயத்தை யாரு செய்கிறார்களோ அவர்கள் தயவு செய்து கனவு காண்பதை இந்த நொடி முதல் நிறுத்திக் கொள்ளுங்கள். நமது பாரத நாடு வல்லரசாக வர வேண்டும் என்று நமது கனவு தாத்தா 2020 நமக்கு ஒரு அழகான பிளானை கொடுத்திருக்காரு. அந்த பிளான் படி செயல்படுங்கள். நாட்டுக்காக உழைக்காட்டியும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்காக, உனக்காக உழை இளைஞனே. நீ எப்போது உன்னை மேம்படுத்திக் கொள்கிறாயோ இயல்பாகவே நாடு மாறும். தன்னை யார் சரியான நபராய் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த நாட்டையும் சரியான நபர்களாய் வைத்துக் கொள்வார்கள். நமது சமுதாயம் தலைச்சிறந்த சமுதாயமாக வர வேண்டும் என்றால், நமது பாரத நாடு தலைச்சிறந்த பாரத நாடாக வர வேண்டும் என்றால் நீ தலைச்சிறந்த இளைஞனாய் மாறு, நீ தலைச்சிறந்த மனிதனாய் மாறு. அவ்வாறு மாறினாலே போதும், நம் நாடும் சிறக்கும், வீடும் சிறக்கும், நாமும் சிறப்போம். அவ்வாறு சிறப்பாக வாழ்வதற்குத்தான் தேவை கனவு. அதை அடைய வைப்பதற்கு தேவை செயல்பாடு. இதை ரெண்டும் யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாய் வலம் வர முடியும். நமது சமுதாயத்தில் சிறந்தவர்களாயும் வர முடியும். ஆகவே அன்பு நண்பர்களே, தயவு செய்து தேவையில்லாத செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு தேவையான செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நாம் பிறக்கும் போது எவ்வாறு அழுது பிறக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். குவா 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 அப்படின்ட்டு. ஆம் நண்பர்களே, அது என்ன உணவுக்காக அழுகை நினைத்தீர்கள் என்றா? தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறோமோ அதற்கான அழுகை நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. கு வா அப்படி என்றால் குறிக்கோளோடு வாழு, குறிக்கோளோடு வாழு, குறிக்கோளோடு வாழு. ஆம், பிறக்கும் போதே ஒரு உயிர் முதல் நொடியில் இருந்தே குறிக்கோளுடன் வாழ்வதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் நான் வந்துள்ளேன். அந்த குறிக்கோளுடன் வாழ்வதுதான் எனது நோக்கம் என்று பிறக்கும் பொழுதே சொல்லி பிறந்த நாம் வாழ்வில் எந்த குறிக்கோளும் இல்லாமல், எந்த கனவும் இல்லாமல், எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமே. அதனால் யாருக்கு என்னதான் பயன்? நாம் வாழும் வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடியும் வாழுங்கள். ஒவ்வொரு நொடியும் உங்கள் கனவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். உங்களை அவமானப்படுத்த சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் இருப்பார்கள். உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்த இந்த பிரபஞ்சமே நின்றாலும் சரி, யார் எதை செய்தாலும் சரி, நெவர் எவர் கிவ் அப். ஆம் நண்பர்களே, விட்டு கொடுக்கவே கொடுக்காதீர்கள். தொடர்ந்து உங்கள் குறிக்கோளை நோக்கி, உங்கள் இலக்கை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருங்கள். அவ்வாறு செயல்படும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் நமது முன்னோர்களும் காட்டிய வழிமுறைகளை செயல்படுத்துங்கள். செயல்படுத்த 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 சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வைத்துக்கொண்டு, உனது புத்தியை வைத்துக்கொண்டு செயல்படுகள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சய உறுதியாய் கிடைக்கும். ஆகையால் அன்பு அன்பர்களே, கனவு யாருக்கு நினைவு ஆக்க வேண்டும் என்ற செயல்பாடுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கனவு. அந்த மாதிரி கனவை காணும் இளைஞர்கள் தான் நமது நாட்டுக்கு தேவை. அந்த மாதிரி இளைஞர்களாய், அந்த மாதிரி மனிதர்களாய் நீங்கள் வாருங்கள். நமது நாடும் நமது வீடும் எல்லாம் சீரும் சிறப்புமாய் சகல ஐஸ்வர்யங்களுடன் இருக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வாழ்க, வெல்க. நன்றிகள் கோடி. இன்னொரு தன்னம்பிக்கையான, உற்சாகமான, வெற்றிகரமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கின்றேன். தொடர்ந்து செயல்படுவோம். நாமும் சிறப்பாய் நமது நாட்டையும் சிறப்பாய் உயர்த்துவோம். நன்றிகள் கோடி. இதை எனக்கு விதையாய் விதைத்த எனது மானசீக குரு சுவாமி விவேகானந்தருக்கும், இதை வார்த்தையாய் வடிவமைத்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்று முதல் கனவை நினைவாக்குபவர்கள் மட்டும் கனவு காணுங்கள். மற்றவர்கள் தயவு செய்து கனவை காணாதீர்கள்.